கடந்த 2 வாரமா இந்த போனை பத்தின வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இது Moto Edge 40. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை கடந்த 2 வீக்ஸா நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய டெஸ்டிங்ல இது எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இவங்க ரீசைக்கிள்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையாகவே ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சார்ஜர் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. இவங்க 6 பேக் இல்ல, ஃபேமிலி பேக் தான் வராங்க. ஏன்னா சில பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சார்ஜரை தூக்கி விட்டுட்டு நாங்க என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள தேவையில்லாத ஸ்டிக்கர் பிளாஸ்டிக் எல்லாம் வைக்காம தேவையான விஷயத்தை மட்டும் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல இந்த கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாட் பிளாஸ்டிக் தான், ஒரு நல்ல கேஸ், worth it. இந்த போனை நான் கையில் எடுத்த உடனே நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? வாவ். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ரொம்ப லைட்டான ஒரு போன் என் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ரொம்ப லைட் அண்ட் ரொம்ப ஸ்லிம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு இது 160 கிராம் வரும்னு நினைச்சேன். பட் இது அப்ராக்சிமேட்லி 167 கிராம் அந்த ரேஞ்ச் கிட்ட வருது. ஸோ இது லைட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் கிட்டத்தட்ட இந்த செக்மெண்ட்ல. இன் ஃபீல் மட்டும் சூப்பரா இருக்கு. காரணம் என்னன்னா இவ்வளோ திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்க இந்த கர்வ்டான ஒரு எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க கையில் எடுக்கும் போது இன்னுமே ஒரு திக் ப்ரொஃபைல் உங்க கையில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவும் கர்வா இருக்கிறதுனால ரெண்டுமே பிளெண்ட் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லிம் ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி கையில் பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும். இந்த பட்ஜெட்ல மோட்டோரோலா இதை பண்ணுவாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா IP68க்கான ரேட்டிங் இந்த பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஸ்மார்ட் போனுமே இந்த பட்ஜெட்ல அதை கொடுக்கல. ஒரு சூப்பர்வான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. Full HD+ ரெசல்யூஷன்ல நமக்கு ஒரு POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் அவுட்டோர் இன்டோர் ரெண்டுத்துலயுமே பிரைட்னஸ் மட்டும் சூப்பரா இருக்குங்க. 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பிரைட்னஸ் அண்ட் டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட்ல. அப்ப மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வீடியோவோட நீங்க ஆடியோவும் சேர்த்து கேட்கும் போது ஒரு நல்ல ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியுமே லவுடாவும் இருக்கு, நல்ல கிளாரிட்டியாவும் இருக்கு. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க நார்மல் யூசேஜ்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பிளஸ் நீங்க கேமிங் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கேமிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். BGMA உங்களால ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் விளையாட முடியும். அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு லேகும் இல்லை, எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸுமே இல்லை, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸோட இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸரை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Antutuல வெவ்வேறு முறை வந்து செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7.25 லட்சம் ஸ்கோர் வந்தது, which is wow, fantastic. ஏன்னா இது Snapdragon 778G விட ரொம்பவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கோர், ஒரு ப்ராசஸர். ஓகேங்களா? பட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸரை நாங்கள் இன்னும் 2-3 தடவை Antutuல ரன் பண்ணிட்டே இருக்கும் போது ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே வருது. எங்களுக்கு கொஞ்சம் சஸ்பெக்ஷன் வந்து இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், த்ராட்லிங் டெஸ்ட்டும் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஆனால் சர்ப்ரைசிங்லி த்ராட்லிங் டெஸ்ட்டில் 95% வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாகவே வந்தது. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஹீட்டிங். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இனிஷியலாக நாங்கள் கேமிங் விளையாடும் போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் தொடர்ந்து நீங்கள் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அதே போல தான் Antutu. ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது நார்மலாக இருக்குது, நல்ல ஸ்கோர் வருது. செகண்ட் டைம் போக போக ஹீட் ஆக ஆரம்பிக்குது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. த்ராட்லிங் டெஸ்ட் நாங்கள் நார்மலாக ரன் பண்ண பட்சத்தில் அது நல்லா இருக்கிற மாதிரி வந்து காமிக்குது. ஸோ ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸோட இந்த ப்ராசஸர் வந்து ஆரம்பிக்குது. பட் கண்டினியூஸாக போக அந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட்டிங்னால வந்து பாதிப்பு ஏற்படுது. 6 நானோமீட்டர்ல ஒரு Dimensity 8020 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸராகவே இருந்தாலுமே ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டாக இல்லை. ஆனால் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB ரேம் கொடுக்குறாங்க, 256GB ஸ்டோரேஜும் வந்து கொடுக்குறாங்க. ரேம் டைப் ஸ்டோரேஜ் டைப் எல்லாம் ஓரளவுக்கு லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு ஃபீல் வந்து இருக்கும். இந்த ப்ரொஃபைலில் நமக்கு 4400 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் பாக்ஸ்லேயே நமக்கு 65 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நார்மல் சார்ஜர் கிடையாது, இது ஒரு PD சார்ஜிங். ஒருவேளை இந்த மொபைல் போனை நீங்க ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஆஃப் டே பேட்டரி தான் வந்து வரும். ஓரளவுக்கு நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நாள் பேட்டரி அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஃபிளாக்ஷிப் விஷயத்தை கொடுத்திருக்காங்க. 15 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங்கும் இதுல வந்து இருக்கு. நிறைய விஷயத்தை சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. ஒரு மோட்டோ ஸ்மார்ட் போனை ப்ரிஃபர் பண்ணி வாங்குறதுக்கான மிக முக்கியமான காரணமே இதுல இருக்கக்கூடிய OS தான். ஏன்னா அவங்க Android 13 வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாக் Android தான், நிறைய விதமான இல்ல, எந்த ப்ளோட்வேர்ஸுமே வந்து இல்ல. சின்னதா ஒரு விஷயம் 2 விஷயங்கள் மட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வேணாம்னா வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 2 வருஷத்துக்கான, அதாவது 2 வெர்ஷன் ஆஃப் Android OS அப்டேட் வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும்னு சொல்றாங்க. குட். ஒரு 4 வருஷம் கொடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். 14 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 இதுல சப்போர்ட் பண்ணுது.
ஸோ நம்ம கிட்ட வந்தது இந்த பர்டிகுலர் ப்ளூ வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இது இல்லாமையும் ஒரு கிட்டத்தட்ட லெதர் ஃபினிஷிங்கில் இன்னொரு மாடல் இருக்குன்னு சொன்னாங்க, க்ரீன் கலர். ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க. இன்னொரு பெக்யூலரான ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது. அண்ட் ஸ்லிம்மாக இருக்கிறது கொஞ்சம் டைட் ஃபீல் இருக்குது இனிஷியலாக நினச்சேன். பட் இந்த லாக் ஸ்க்ரீன் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, 1.5 செகண்ட் 2 செகண்ட் ஆகுது லாக் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்க 1 2. ஸோ இது பக்காக தான் இருக்கணும் மோஸ்ட்லி என்ன பொறுத்த வரைக்கும். அதை சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மேப்ஸுக்கான OIS சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸு இல்லாட்டி இந்த ஃப்ளவர்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நார்மலான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அதுவும் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாவே பாப் அவுட் ஆகுது. அண்ட் இந்த கலர்ஸ் எந்த அளவுக்கு பாப் அவுட் ஆகுதுன்னா கொஞ்சம் அதிகமாகவே பாப் அவுட் ஆகுது. ஓவர் பூஸ்ட் வந்து பண்ணுதுன்னு தான் சொல்லும். ஏன்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள், ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும் போது பின்பக்க கலர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க, அந்த செடியோட கலர்லாம் ரொம்ப அதிகமாக பூஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ சேச்சுரேஷன் ரொம்பவே வந்து அதிகமாக தான் வந்து இருக்கு. சம்டைம்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சாலுமே பேக்ல அந்த கலர் எல்லாம் எங்கெங்க இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டாகவே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு அவங்க ஒரு அப்டேட்டை கொடுத்தே ஆகணும். இந்த ஃப்ளவர்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் போட்டோ தான் நாங்கள் அதிகமாக எடுத்தோம். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சு தள்ளி இருக்கு கலரு. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கலர், நேச்சுரல் கலர் கிடையாது, பூஸ்ட் பண்ணதே ஓவர் பூஸ்ட் பண்ணிருக்கு. டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில ஃபோட்டோலலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எடுத்த உடனே பார்த்தா வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு தோணுது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கலர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ இதோடைய கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி கேமரா ஒரு 60% மார்க் கொடுப்பேன். இந்த செக்மெண்ட்லேயே 1.4 அப்பச்சர் இருக்கக்கூடிய ஒரு கேமரா வந்து இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணுது. நீங்கள் போர்ட்ரேட் மோடு தான் போகணும்னு கிடையாது, ஒரு நேச்சுரலான இமேஜில் உங்களுக்கு தேவையான அந்த டெப்த் கிடைக்கும் பொழுது பார்க்கறதுக்கு இமேஜ் வந்து ஒரு ப்ளீசிங்காக இருக்கு கண்ணுக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதுவே போர்ட்ரேட் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24mm ஒன்று இருக்கு, 35mm ஒன்று இருக்கு, அண்ட் 50mm இருக்கு. ஸோ நீங்கள் போர்ட்ரேட்லேயே வெவ்வேறு ஃபோக்கல் லென்த்தை வச்சு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இருந்தாலுமே ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலையுமே மோட்டோ வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. ஏன்னா இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்ட் பண்ணியிருக்கு. நிறைய டைம் அந்த டீட்டெயில் சுத்தமாகவே இல்லை. ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக மட்டும்தான் வந்து தெரியுது. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன அந்த கலர், ஓவர் கலர், அது இங்கேயும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். 32 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரியரை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல அந்த கலர்ஸ் எல்லாம் நேச்சுரலாகவே இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக அந்த பில்டிங் அந்த ஸ்கை எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராசஸ் பண்ணியிருக்கு. நார்மலாக இருக்கட்டும் போர்ட்ரேட்லியாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே ரியரை கம்பேர் பண்ணுறதோட இந்த ஃப்ரண்ட் வந்து இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு. பட் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணி ஓவர் சாஃப்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ நம்ம 4K ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் இருக்குது. செம்ம காற்றடிக்குது. ஸோ இந்த இதுலேயுமே ஆடியோ எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். ப்ளஸ் இப்போ நான் ஜஸ்ட்டு வாக் பண்ணுறேன், குரங்கெல்லாம் அங்கே இருக்குது. பட் மெதுவாக வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. மெதுவாக வாக் பண்ணால் ஸ்டெபிலிட்டி வராது, அதனால நம்ம தனியாக வேகமாக வாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே ஷிஃப்ட் ஆகுதா இந்த சைடில் பார்க்கும்போது, அப்படியே இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ நம்ம 1080pல எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்பயும் நான் ரன் பண்ணுறேன். எப்படி இருக்கு? அப்படியே கலர் ஏதாவது ஷிஃப்ட் ஆகுதா பாருங்கள். ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல்ஃபி கேமராலையுமே 4Kல நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது. இன்ட்ரெஸ்டிங். பட் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் தான் எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். சன் இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஷேடோவில் தான் இருக்கேன். மேலே பாருங்கள் குரங்கு நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது கலர்ஸ், ஆடியோ கடிக்கிறாங்க. இங்கே பாருங்க மிரட்டுறாரு, மிரட்டுறாரு. சரி ஓகே. கலர் என்ன இப்படி ஆகுது? சரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவுட்புட் பார்க்கும்போது.
இப்போ ரெண்டாவது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க which also acts as a மேக்ரோ கேமரா சரிங்களா. பட் இதில் என்னன்னா நீங்கள் ஜென்ரலாக வைடாலாம் எடுக்கிறீங்க தூரமாலாம் எடுக்கிறீங்கன்னா பெரிய வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியாது. பட் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பூவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது கலர் ஷிஃப்ட் ஆகிறத வந்து நோட்டீஸ் பண்ணோம். உங்களுக்கு அல்ட்ரா வைடில் நார்மலாக எடுக்கும்போது அந்த கலர் ஷிஃப்ட் இருக்கும், பட் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் இந்த பூவை பாருங்கள், இது ஒரு பர்பிள் கலர் பூ. பட் நாங்கள் அல்ட்ரா வைடுக்கும் நார்மல் கேமராக்கும் மாற்றி எடுக்கும்போது ரெண்டுத்துக்குமான கலர் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே தெரியுது. ஸோ இந்த ஃபோனோட கேமரா இந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கான்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன Realme 11 Pro Plus லாவா அக்னி 2 அதுவும் எங்கிட்ட இருந்தது. இது ரெண்டுத்துலையுமே எடுத்துருக்கேன், அதாவது 3 ஃபோனையுமே நான் சைட் பை சைடு எடுத்துருக்கேன். சைட் பை சைடு வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தந்திருக்காங்க. அண்ட் வழக்கம் போல ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் என்ன தப்பு பண்ணுறாங்களோ இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே கீழே இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஏன்னா ஃபோனோட சைஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே வந்து தரல. அண்ட் சிம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு eSIM போடுற மாதிரி தான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பி தவிர நீங்கள் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது. இன்னும் 2 நாள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூ பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை. சரி நாங்கள் மட்டும் பேசும்போது நிறைய டைம் என்ன ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்கிறதுனால சரி இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணலாம் என்ன பண்ணோம்னா இந்த ஃபோனை திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப AnTuTu இன்ஸ்டால் பண்ணி திரும்ப ரன் பண்ணும்போதும் எங்களுக்கு அதே இஷ்யூ தான் வந்துச்சு. AnTuTu வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கோர் குறைஞ்சிட்டே வருது. சரி பெஞ்ச் மார்க்கை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கும் அந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ மொபைலில் இவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எப்போவுமே மோட்டோ வந்து சொதப்பிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி பல இடங்களில் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் பல இடங்களில் என்ன ஆகுதுன்னா அந்த என்ன சொல்கிறது ஒரு பேலன்ஸ் பண்ணாமல் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய கருத்து என்ன இந்த H40 பொறுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம H30 Pro எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபோன் என்னுடைய டீம்மேட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதில் வந்து ஒரு ரொம்ப நாள் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கடி தானாகவே ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து அதில் இருந்தது. இதில் அது இருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ உங்கள் பக்கத்துலேயும் சர்வீஸ் சென்டர் மோட்டோ அது எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மோட்டோவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் இன்னும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்ற மாதிரி தான் வந்து நான் கேள்விப்பட்டேன். எனக்கு பர்சனலி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதனால் இருக்கிற விஷயம் நான் கேள்விப்பட்ட விஷயத்தை உங்களுக்கும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கா சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும். மோட்டோரோலால உண்மையாகவே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனுங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில் ஸ்லிம் ப்ரொஃபைலில் சூப்பரான டிஸ்பிளே, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமரா, பேட்டரி, ஹீட்டிங் இந்த 3 விஷயத்தை சொதப்பிட்டாங்க. அவ்வளோதான். ஏற்கனவே ஃபோன் அனுப்புறதில்ல, இதை சுத்தம் இனிமேட்டு ரிட்டன் போட்டிருக்க. எஸ்